ஆடி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி நாளை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆடி தபஸ் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். இது எதற்காக நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் வந்து கடவுள் வந்து ஒவ்வொரு வடிவில் இருக்கிறார். அதாவது சிவன், பெருமாள், முருகன், கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வடிவில் இருக்கார். தவிர இறையருள், இறை சக்தி எல்லாமே பொது தான். கடவுள் வந்து நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்குறோம். இந்த சுவாமிக்கு உண்டான நாட்கள் இது, இந்த சுவாமிக்கு விரத நாட்கள் இதுன்னு சொல்லி பிரித்து பார்க்குறோம். மற்றபடி சக்திகள்லாம் ஒன்று தான். அது வந்து இப்போ என்னென்னா, சங்கரன் கோவிலில் கோமதி அம்மாள் வந்து ரொம்ப கடும் தவம் புரிகிறார். அதாவது வந்து சிவனும் ஹரியும் ஒன்று தான், பெருமாளும் சிவனும் ஒரே வடிவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கடும் தவம் புரிகிறான். ஒத்தக்காலில் ஊசி மூலம் நின்று கடும் தவம் புரிகிறார். எதுக்காகனா, சங்கர நாராயணன், அதாவது வந்து சிவனையும் பெருமாளையும் ஒரே கோலத்தில் பார்க்கணும், சங்கர நாராயணனை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு தவம் புரிகிறார். அவங்க தவம் புரிகிற மாதிரியே வந்து அதுக்கேற்றா போல் வந்து சிவனும் பெருமாளும் வந்து ஒரே மாதிரி காட்சி தருகிறார். அதுதான் சங்கர நாராயணனா காட்சி தருகிறார். அந்த நாளை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆடி தபஸ் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். இந்த நாளில் வந்து என்ன பண்ணுவான்னா, அங்கே இருக்கிறவாலாம் வந்து இந்த முளைப்பாரி சொல்லி அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நேர்த்தி கடனாக சுவாமி மேலே போட்டு தூக்கி வீசி நேர்த்தி கடனை முடிப்பான். அதே போல் இன்றைக்கி அந்த கோவிலை வந்து 108 முறை வந்து வலம் சுற்றி அவளோட வழிபாடை முடிப்பாள். அந்த சங்கர நாராயணனை காட்சி தருகிற நாள் தான் ஆடி தபஸ் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். இது வந்து பழமையான விழாக்களில் ஒன்று. இன்றைக்கும் அந்த கோவிலில் வந்து வருஷம் பண்ணிகிட்டு இருக்கா.